வா பக்கத்தில் இந்தா செல்வாக்காரு முடிச்சு தரேன். 3:30க்கு என்னைய பார்த்து போங்க. வா பக்கத்தில் வா, லேட் ஆகாமல் வா செல்ல குட்டி. இந்தாமா இந்தாமா புண்ணியமாருமா போமா. கர்மதாமிக்கு கர்மதாமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு என்னப்பா வழக்கு? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை. வரலாம். நல்ல காலில் விடலாக்கள் நீட்டி நிமிந்து விடுதான். மனத்தை அங்கே கொடுக்கணுங்கிறது தெரியல இன்னும். என்னடா பிள்ளை நீ எல்லாம் அவன் 3 தரம் காலில் விடணும்னு விதி இருக்குது, புரிஞ்சுக்கிறதியா? வரலாம். இப்போ உன் கட்டுமனைக்கு போனேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உறவினர்கள் பகையாகி வேதனையை கொண்டார்கள். அதில் அவசியமில்லாமல் உன் மேலே வழக்கு கேஸ் வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸை உனக்கு வராமல் திருப்பணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? ஆறுதுக்கா பணம் தந்துட்டேன். நல்லா இருப்போம். கர்மதாமிக்கு நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் மன வருத்தமும் நஷ்டமும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்திருக்கான். என்னடா தொழில் பார்க்க? கால் வந்துட்டு வா. ஆஃபீஸ் வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. என்னது வாயாசிக்கிறேன்? சத்தமாக சொல்லும் பார்ப்போம். ஒரு ஆம்பளை நீர் வரலாம்ப்பா. ஒரு பத்திரம் வில்லங்கம் உள்ள ஒரு பத்திரத்தில் லாக் ஆகிருக்கு. புரியுதா புரியலையா? ஆமாம். இப்போ 1.5 வருஷமாக நிறைய பணங்களை மண்ணில் போட்டுட்டு அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியாத மனவேதனையும் உள்ளே இருக்கவங்க உனக்கு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கி சில தவறுகளை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ போட்ட பணத்தையும் எடுக்கணும், இந்த தொழிலை நல்லாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? தீர்த்து தரேன். பக்கத்தில் வாமா வாமா. பையனை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு. காலை பிடிச்சிக்கா மகளே, ஒரு விரலை மட்டும் பிடி. என் பக்கத்தில் வா. பக்கத்தில் வா. நல்லா கண்ணை முடிக்க. இனிமேல் எந்த நோயும் வராது. சந்தோஷமாக இருக்கு. கடன் தீர்ந்தாச்சுப்பா. மகிழ்ச்சி அடைவாய். 2 இடம் விட்டு தரேன். வெற்றி அடைஞ்சு வா, புண்ணியமாகி வா. கர்மதாமிக்கு கர்மதாமி எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது, அதை தீர்க்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா கடன் உனக்கு? காலை வந்துட்டு வா. வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இல்லற வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்களும் மனவேதனையும் நடக்கும். பெற்றோரில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் மனவேதனையும் தன்மையும் நடக்கும். இப்போ ஏற்கனவே 3 ஆண்டு காலங்கள் பார்க்குற தொழிலில் கஷ்டமும். என்னையா 2 பேங்கில் இருந்து நோட்டீஸ் இருக்கா? என்ன விஷயம்? 2 பேங்கில் இருந்து தொட வச்சுருக்கா? 2 பேங்கில் உள்ளவங்க மட்டும் இப்போ நெருக்கிக்கிட்டு இருக்காங்கடா. கால் வந்துட்டு வா. பிடிக்கலாமா? இவனா இவன் கொள்ளாத பேல வரேன். என்னென்னுங்க இன்னொரு பேங்கை டையப் வைக்கலாம்னு முடிவெடுத்துருக்கியான். ஆமாம். அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு இன்னொரு பேங்க் உனக்கு கட் பண்ணி தந்தால் போதுமா? பண்ணி தரேன். போ. கடத்தை அடைச்சிட்டு வா. தந்துட்டேன். நல்லா இருக்கு. போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அறந்தாங்கி. அடுத்து கூப்பிடுதேன். கோயம்புத்தூர் அறந்தாங்கி. போய் தின்னுங்களேன். அறந்தாங்கியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வரலாம்.
நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னொரு தரம். உங்கள் அம்மா அப்பா எங்கடா இருக்காங்க? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சவங்களாடா உங்கள் அப்பாவும் அம்மாவும். கால் வந்துட்டு வா. உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போனேன். ஒரு பக்கத்தில் இடம் விட்டு இடம் மாறணுங்கிற ஒரு செய்தி கிரகத்தில் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே நோயாலையும் வாக்குவாதத்தாலையும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உனக்கு தெரியாமலே கடன்பட்டு நிறைய பணங்கள் லாஸ் ஆகி இப்போ வண்டி ஓட்ட வண்டியாக இருக்குது. கால் வந்துட்டுவான். அறந்தாங்கியா புழுடிய உனக்கு அறந்தாங்கி யார்கிட்ட சொல்லுத? மறந்தாங்கியா? இந்தாப்பா அமைதியும் கிடைக்கும். அந்த வழக்கை முடிச்சு தரேன். இந்தா வெற்றியாக்குதேன், ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்க வந்துடு, ஜெயிச்சுருவேன். போ. அதே அறந்தாங்கி எல்லை வரலாம். யாரெல்லாம் வந்திய? இது யாரு? உன் கூட பிறந்த தம்பியா? உட்கார், கால் வந்துட்டு வா. வரலாம், வா. நேராகுது. ஒரு வருஷம் தொழிலை பற்றி மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும். சொத்துக்கள் சம்மந்தமாக வில்லங்கமும் வேதனையும் வீட்டுக்குள்ளே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? இப்போ குடும்பத்தில் பிரிவான மனநிலைகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற சந்தேகத்துக்குரிய வேதனை ஒவ்வொரு கோயிலையும் கண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வரலாம்டா. வேறு என்னப்பா வேணும்? மூணு மாதத்தில் உனக்கு உயர்ந்த தொழில் கிடைக்கும். சொன்னதெல்லாம் நடத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். பணத்தை அவுத்தாச்சு. இப்படி போய்ட்டோம். கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை 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 திருமண விஷயமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா திருமணம்? உனக்கு? கால் வந்துட்டு வா. நெல் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்ன இடுப்பு உட்காரலாம். ஒன் சைடு அடிவயிறு வலி, ஒன் சைடு இடுப்பு பக்கத்தில் வலி. இந்த வேதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அறிகுறிகளாக தோன்றிக்கிட்டு இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்கள் சனி பகவானுடைய கிரகசாரத்தினால வீட்டுக்குள்ளே மன உளைச்சலும் தூக்கமின்மையும் நோயான வேதனையும் நடக்கும். ஒரே ஒரு சின்ன சந்தேகம், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற தடைகளுக்கு யாரோ எதுவும் மாந்திரிகத்தால் செய்திருப்பாங்க, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினச்சி 2 இடங்களை போய் நீங்கள் நோக்கி பார்த்து தெளிவடைஞ்சிங்க. ஆனால் உங்களுக்கு விடை கிடைக்கல, அதுக்கு வெற்றியும் கிடைக்கல. நீங்கள் இங்கே உட்கார்ந்த உடனே என் தங்கை காளியும் ஏன் நானும் கருப்பசாமியுமே முன்னால் வந்து நிற்கிறோம். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? உன் பையனுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் குழப்பமான மனநிலைகளை அடைந்து சில பேர்களால் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைஞ்சான். ஆனால் இப்போ தெளிந்த பிள்ளையாக
ஆக்கி அவனுக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. பங்குனி உத்தரத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையும் நடக்கும். அதே மாதிரி ஜனவரியிலேருந்து 7வது மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு சம்மந்தமான நல்ல செய்தி வரும். ஜெயிச்சுட்டேன், நல்ல செய்தி வரும்ட்டேன். செய்தி வரும். இந்தா புண்ணியம் அடைவாய், வெற்றி அடைவாய். மாத சம்பளம் அறக்கட்டளை தர்மத்துக்கு வாங்க. கர்மசாமிக்கு அப்படியா? அதே மாதிரி சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா சொத்து, என்ன விஷயம், யார் வரு கால் வந்துட்டாங்க. உட்காரலாமே. முத்துக்கருப்பா, உங்கள் எல்லையில் முத்துக்கருப்பம்னு ஒரு சாமி வராரு, எங்கே இருக்காரு? கண்ணை மூடு, கரெக்டாக சொல்லுதேன், நீ ஒத்துக்கிடுவ. உங்கள் சொத்து இருக்கக்கூடிய எல்லையில் மெயின் ரோட்டை தாண்டி இடதுபுறத்தில் ஒரு கம்மா இருக்கும். அந்த கம்மா கரையில் இருக்கார் கருப்புசாமி, முத்துக்கருப்புசாமி. அதே மாதிரி உங்களுடைய எல்லைக்குள்ள மாரியம்மை, காளியம்மை போன்ற தெய்வங்கள் வெற்றிகரமான தெய்வமாக இருக்கும். இப்போ 3 ஆண்டு என்னையா நீங்கள் வாரீங்களே, யார் நீங்கள்? அப்படியா? ஐயனார் எங்கப்பா இருக்காரு? அதில் வீரனார் உண்டா? நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரு. வீரனார் வராரு. மதுரை வீரனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அதான் வீர வீரம்னு சத்தம் போட்டுருக்கு, நொண்டி அடித்து வராரு. ஒரு கால் மார்கால் மார்கை வாங்கின சாமி. புரிய மாட்டுக்கானே மார்கால் மார்கை வாங்கின சாமி, கால் வந்துட்டு வாங்க. என்ன விஷயம் தெளிவாக இருக்கீங்களா? தம்பி தம்பி மெல்ல விழுந்துருவா, பொத்துன்னு விழுந்துடாத. வா, வேறு என்னப்பா வேணும் உனக்கு? கொஞ்சம் நீ வாயை அடக்கு. உனக்கு என்ன வேணும்? சொத்து சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கு உனக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தான் வெற்றியாகும். வெற்றியாகி தரேன். சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல கண்ணை மூடு, நிதானமாக மூடி உட்காரு. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வர சொல்லுப்பா. பௌர்ணமிக்கு வரும்போது சரியாக்கி தரேன். பிப்ரவரி 20க்கு மேலே வழக்கில் வெற்றி அடைஞ்சி தரேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் யாருப்பா? டாக்குமெண்ட் சம்மந்தமாக என்னையா வாங்க. ஏன் வெளில வாரீங்க? என்ன வியாபாரம்? வாட்? உட்காரலாம், உட்காந்துட்டு வரலாமே. அப்படியா சாமி? அடையாளம் தான் அது, கேள்வி வேறு. ஓகே, வாப்பா. மனைவி மக்கள்லாம் எங்கடா இருக்காங்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? பிள்ளைய கண்ண மூடு. உன் பிள்ளைய பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். அம்மா நீங்கள் யார்? பெட்டி கொண்டு வந்துருக்கு, கால் வந்துட்டு வரலாம். வெற்றியும் உத்தியோகமும் தந்தால் போதுமாப்பா? கிடச்சாச்சு, நல்லா வெற்றி உண்டு. மனதை செம்மையாக்கு, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு. அப்படியா? ஆமாம், கேட்டு பார்ப்போம். புதுக்கோட்டை எல்லை தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்த வேதனை யார்? என்னப்பா தொழில்?
கரெக்டு. என்ன பண்ண? சரி, கால் வந்துட்டு வா. யார் இந்த குழந்தை? அப்படி என்ன பேர்? சரி, நிவேதிதா. என்ன மாதம் போவாங்க? கொண்டா. மார்ச் மாதம் உனக்கு சிங்கப்பூர் ஆர்டர் வந்துடும். பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து வருவாய். அங்கே போய் நிறைய அதிர்ஷ்டங்களையும் பெறுவாய். உன் கடன்கள்லாம் தீர்ந்துடும். வந்து புதுமையாக ஒரு வீடு கட்டி தரேன். இந்தா செல்வாக்காக இருப்பா, வெற்றி உண்டு. சென்று வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம், என்னென்னு கேட்போம். அப்படியா? சரி சரி. வீடு சம்பந்தமான மன வருத்தம் யாருக்குப்பா? வீடு உங்களுக்கு என்ன? வீடு இல்லையா? அதில் என்ன வருத்தம்? அண்ணனுக்கு என்ன வருத்தம்? வீடு சம்பந்தமான விஷயமா? கால் வந்துட்டு வரலாம், வெயிட் பண்ணுங்க. ஏய் தம்பி, நல்ல காலில் விடலையே. இன்னொரு தரம். அம்மா என்ன செய்த? வா. உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குப்பா. ஆனால் 1.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜாதகத்தில் வீடு கட்டலாம்னு இடம் வந்தாச்சு. அந்த முயற்சியை செய்து உனக்கு வெற்றி ஆகலை. இப்போதைக்கு பணத்தால் தடை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு அது பக்கத்தில் போக முடியலை. அது ஏன் அப்படிங்கிற ஒரு உள்கேள்வி உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். இதுவரை உள்ள தடைகள்லாம் நீங்கியாச்சுப்பா. மாந்திரிகத்தால் யாரையும் ஒன்றும் செய்யலை. தேவையில்லாமல் வீண் குழப்பம் நமக்கு வேண்டாம். அப்படி யாரையும் கற்பனை செய்யவும் வேண்டாம். சரிண்ணா? வைகாசி மாதத்தில் வசந்த காலத்தில் அருமையாக வாஸ்துவை பார்த்து அடிக்கல் நாட்டுக்கா, அதுக்கு வேண்டிய பணம் கொண்டு வந்து தரேன். நிறைய உதவிகளால் அந்த வீடு உயரும். புண்ணியம் அடைவாயப்பா. அதே புதுக்கோட்டை எல்லை வீடு சொந்தமாக கேட்டு வந்தம்மாங்க. என்னப்பா உனக்கு வீடு? அது கேள்வி இல்லை, அது கேள்வி இல்லை. கர்மசாமிக்கு வீடு மனை சொந்தமாக டாக்குமெண்ட் யாராவது லாக்கில் வச்சுருக்கீங்களா? கேள்வி அதுதான். வாங்கண்ணே, உங்கள் டாக்குமெண்ட் எங்கண்ணே இருக்குது? கால் வந்துட்டுவாங்க. வீட்டில் நிம்மதி இல்லைன்னா தான் அது எல்லாருமே வீட்டில் தான் வாழுதோம், பப்ளிக்லேயே வாழுதோம். இல்லைல்ல, அது பொது கேள்வி அல்ல. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரணும். ஐயா, ஓஹோ இருக்கா? நீ வந்த உடனே ஒரு பூவை எடுத்து என் கையில் வச்சு பார்த்தேன். அது ரொம்ப கசங்கியிருக்கு. வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியமும் உள்ளமும் கொஞ்சம் பழுதடைந்திருக்குப்பா. ஒன்று. அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்வும் கிரகமும் கொஞ்சம் நல்லா இல்லாத சூழ்நிலையில் இப்போ 2.5 ஆண்டு காலங்கள் பணம் சேர முடியாதது, கடன்களால் தொல்லை, மன வருத்தங்கள், உறவினர்களால் பகைமை, இவை அனைத்துமே இருக்கும். ஆனால் இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது. யாரும் உனக்கு எதிரியாகவும் ஆக மாட்டாங்க. அந்த பேங்க் கடனை நிறைவேற்றத்துக்கு உனக்கு தொழிலும் தாரேன், உயர்த்தியும் தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தாவா, எல்லாம் புண்ணியமாக நடத்தி தாரேன். மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்க்க வருவேன். பாப்பா, உன்னுடைய குலதெய்வம் வருது, சந்தோஷமாக ஏற்றுக்கா. ஒரு குறையும் வராது, உயர்ந்து கொண்டே இருப்பேன். நல்லா இருக்கு. மனப்பூர்வமாக வாழ்த்திக்காங்க. எஸ். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி வெளிநாட்டு கல்வியா இந்திய கல்வியை விரும்புதியாப்பா? உன் பிள்ளைக்கு இந்தியாவின் கல்வியா வெளிநாட்டின் கல்வியா? கால் வந்துட்டு வரலாம். யாரா நீ? வெரி குட், தங்கமாக இருக்கிய. சந்தோஷமாக வந்து உட்காரலாம்.
ஒரு வண்டியை நம்ம கையிலேருந்து கொடுக்கறது நல்லதுன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க? என்ன வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்க? பொலிரோ என்ன மாடல்? வருத்தப்பட மாட்டீங்களா? ஒரு வண்டியை கொடுத்து வேறு புது வண்டி போடுங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. வண்டி வாகனம் உயிர் சம்மந்தமானது, உயிர் சம்மந்தமானது. ஒரு வண்டியினுடைய யோகம் சரியில்லை, அது பொலிரோன்னு சொல்லிடுது சாமி. நீ விருப்பப்படலாம், அது மேலே ஆசை வச்சுருக்கலாம், அது மேலே பற்று வச்சுருக்கலாம், எனக்கு அதை பற்றி கேள்வி இல்லை. அதை நீ கொடுத்துட்டு வேறு பொலிரோ வாங்கிக்க, அதை செய்ய. கால் வந்துட்டுவாங்க. நாளை நடப்பது இன்று காப்போம், நாம் உண்மைகளை உணர்த்துவோம், உயர்த்துவோம், வாழ வைப்போம். அதான் இப்போ என்னப்பா மருத்துவ சீட், என்ன சீட்டு வேணும் உங்களுக்கு? கல்வியில் என்ன வேணும்? கண்ணை மூடு, அவனை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். மகன் மகள், அவள் பேர் என்ன? எனக்கு ஒரு பேப்பர் தாங்கப்பா, ஒரு பேப்பர். பாரு, என் பிள்ளை தருது பாரியா. கண்ண முடிக்காப்பா. தம்பி, ஐஏஎஸ் கேடட்டில் மொத்தம் 4 போஸ்டிங் இருக்குது. உன் பிள்ளைய ஐஎஃப்எஸ் ஆக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் நீ இந்த உலகம் வைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தான் இதுவரை புகழாக இருக்குது, அதுதான் வேணும் ஒரு பிடியாக பிடிக்க. உண்மையா? நான் அந்த பிள்ளையுடைய அறிவை போய் பார்த்தேன். அவள் படிப்பு, அகடாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் மைண்டில் வந்து கரெக்டாக வந்து மெமரி பவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. புரியுதா? அதனால் இந்த ஆண்டில் எழுதக்கூடியதில் நான் கூட இருந்து எழுதி அவளை ஐஏஎஸ் ஆக்கியிருந்தேன். இது வேறு 9 பேருக்கு ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். 10ஆவதாக ஓம்பளைக்கும் வாங்கி கொடுத்தேன். இந்தா வெற்றி அடைவாய். என் பேத்தியா ஐஏஎஸ் தான், நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருப்பேன். சங்கல்பம். அவளுக்கு முதல் போஸ்டிங் ஹைதராபாத்தில் போடுவாங்க. டைரில் எழுதி வச்சுக்கா, ஹைதராபாத்தில் போடுவாங்க. அடுத்து டெல்லியில் போடுவாங்க. 3ஆவதாக இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கே வந்துடுவான். அசத்துவோம், கால் வந்துடுவான். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு இந்த மாலை மிகவும் சக்தி உடையதுப்பா. உன் பிள்ளை ஐஏஎஸ். இந்தா என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பேன், வெற்றி உண்டு. ஆனாலும் நீதிமன்றம் பக்கத்தில் போகணும்னு நிலம், சொத்து சம்பந்தமாக ஒரு சில செயல்பாடுகள் இருக்குது. அதுலேயும் உன்னை நான் ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக்கிடுவேன். நல்லதாக இருப்பேன், புண்ணியமடைவாய்ப்பா. ஹரி, இந்த வெற்றி மாலையை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து விடு. இந்தா நல்லா இருக்கா செல்லம், போய்ட்டு வா. குழந்தை கேட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி, நல்லா இருக்கியா? எதிர்குலத்தார் எதாமல் இன்னொரு கொஞ்சம். நீ யாருமா? மாமியார். உன் மகன் ஒய்ஃப் இது. ஏன்னா தெரியாமல் வாய விட்டுருக்கூடாதுல்ல. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இப்படி ஒரு தேவாரம் இருக்குது தெரியுமா? அது இவளுக்கு தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு. இதுவரை குழந்தை சில நாட்கள் தோன்றி மறைந்தது போல சில வேதனைகள்லாம் வந்திருக்கும். ஏன் நிலைக்கலை? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? எங்கள் குடும்பம் புண்ணியம் செய்யலையா? அண்ணே, வெற்றி மேலே வாங்கினது பெருசு இல்லை, வயிறார சாப்பிட்டு போனால் தான் பெருசு. ஓகே, சரி, புண்ணியம் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால்
அப்படியா? கேட்டாளா? எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் போய் வராங்க சொல்லிட்டு வந்தியா? அம்மன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தியா? நான் நிற்கா பாரு, ஒரு பெட்டி வச்சுருக்கா, சடை போட்டிருக்கா, வேப்பங்குலை வச்சுருக்கா, பெரம்பு வச்சுருக்கா, ஒரு சின்ன சட்டியில் திருச்சாம்பல் வச்சுருக்கா. அப்போ நீ தான் வந்து பிறப்பியா? கால் வந்துட்டு வா. ஓகே. கர்மசாமிக்கு வா மகளே, ஓடியா. ஆடி திருவிழாவை ஒட்டி கற்பத்தில் குழந்தை ஜனனமாகும். மாரியம்மன் அப்படின்னு பேர் வச்சார். புண்ணியம் கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? திருவாரூர் எல்லை, திருவாரூர். வாங்க போங்க. திருவாரூரடா, வா வா வா. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? சரி, காலில் வந்துட்டு வா. பூந்தோட்ட காவல்கார அறவரையாக மனசில் விழுந்துட்டியடா. நல்லா விழுந்து கும்பிட்டு வாங்கடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? வா. உன் வீட்டு பக்கத்தில் போனேன். போகிற வழியில் வலது பக்கம் செடியும் கொடியுமா இருக்குது. அது அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் பாம்புகள்லாம் வருது. அந்த முக்கில் போய் பார்த்தா ஒரு அம்மன் சிலையும் கோயிலுமா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளையாரும் இருக்குது. கால் வந்துட்டு வா. சாமியை மறைக்க பிடிச்சியரா? அது என்னடா? என்னப்பா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல. என்ன படிச்சிருக்க? பக்கத்தில் வா. நல்ல கண்ணை மூடு. அப்பா பகவானே, நீங்கள் வர்றதுக்கு காரணம்? அப்படியா? சனி பகவானே, உங்கள்கிட்ட வர வாங்கி கொடுக்கேன். கால் வந்துட்டு வா மகனே. வா. 1.25 ஆண்டுகள் அங்கங்கே வேலை பார்த்து நிலையில்லாத நிலைமையை அடைந்து வேதனை அடைந்தாய். நிலையான ஒரு வேலை கிடைக்குமா அல்லது நானே ஒரு தொழிலை ஆரம்பித்து கொள்ளலாமா? அதுக்கு கருப்பசாமி எனக்கு என்ன முடிவு சொல்லுது? அப்படி இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? வழிவகுத்து வானத்தில் பறந்து வெளிநாட்டுக்கு போகலாமா? என் நிலைமை என்ன? விதி என்ன? முடிவு கிடைக்கணும். இப்படி இந்த பருவத்தில் நான் அலமோதத்துக்கு விரும்பலை. அப்படி என்னை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வருதடா. உதவியாக இருக்குது வீடு. அதனால் வெளிநாட்டுக்கு இப்பொழுதுக்கு செல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஒரு பெரிய கம்பெனியில் 9 மாதம் நீ பணி செய்வாய். அது சென்னை பட்டணமாக இருக்கும். அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போவ, பல லட்சங்கள் திரட்டி வருவ, வெற்றி அடைவாய், மாளிகை கட்டுவ, என் பேரை வச்சு வாழுவ. வாங்கி தந்துடுறேன். ஏன் கவலைப்படுற? அவங்கெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் மாற்றி தரேன். 3 முறை என்னை பார்க்கவா. பணத்தை பேணி வைக்கணுண்டா வச்சுக்கோ. போ, நல்லா இருக்கு. சாப்பிட்டு போகணுண்டா செல்லக்குட்டி பேர. கர்மசாமிக்கு, கர்மசாமி, எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. தாத்தா உங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர் கிடையாது, திருவாரூர். நான் கேட்ட கேள்வி என்னது? எந்த தொழிலை பார்த்தாலும் தடையாக இருக்குன்னு சொன்னேன். என்ன தொழில் பார்க்கிய? என்ன தொழில் பார்க்கிய?
அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. என்னதுமா அப்படியா? பூ விவசாயம் எல்லாம் நல்ல பொதி வந்து பூ பூக்கிற நிலைமை வரும், எல்லாம் உதிர்ந்து போகிறத மாதிரி ஆகி நஷ்டங்கள் ஆகி பூன்னு போயிடும். அதான் பூ எடுத்து பூன்னு வேணும். போட்ட முதல்ல கூட எடுக்க முடியலை. இந்த மண்ணுமனையை வச்சு இந்த கிழமை பாடுபடுதுன்னா இதை வச்சிருக்கவா வேண்டாமா? இனிமேல் நிலைக்குமா? எனக்கு பின்னால் பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னைய மாதிரி சின்சியராக இல்லையே, என்ன தான் காரணம்? வேறு எதுவும் மாறுபாடு இருக்கா, கோளாறு இருக்கா, இல்லை மண் அந்த சக்தியை இழந்துருச்சா? இதுக்கெல்லாம் விடை வேணும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். அதுக்கு தான் எனக்கு பிறகு யார் பாப்பான்னு சொல்லிட்டேன், நீ தான் புரிஞ்சு கொண்டதுக்கு நான் இருக்கிறேன். என்ன வாப்பா, பிள்ளை சரியாகிறதுக்கு மாதம் 6 ஆகும். பிள்ளை சரியாகிறதுக்கு மனசு செம்மையாகி உன் சொல்ல கேட்டு கீழ்ச்சின ஹோட்டலை தாண்டாமல் இருக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுவரை அங்கே போய் பார்த்தனா உன் வார்த்தைக்கு மீறி நடக்கும், உனக்கு எரிச்சல் வரும். இந்த பயிர்களுக்காக ஏன் இந்த சம்பாத்தியத்தை வச்சுருக்கணும்? எழுதி கிழிச்சிட்டு டெபாசிட் பண்ணிட்டு பேசாமல் தூங்குவோம் அப்படின்னு எண்ணம் வரும். புரியுதா? இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு 1 மாதம் பொறுத்துக்கா. அந்த பேரை உன்னையே பார்க்க வந்துட்டான். கவலைப்படாத, தைரியமாறு, விவசாயத்தை வெற்றியாக்கி தரேன், இந்த பணம் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் ஒரு கனியை தரேன், அதை கொண்டு விவசாய பூமியில் போடுப்பா, வெற்றி அடைந்துருவேன். போய்ட்டு வரலாம்.